السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணைந்தற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, அருமையின் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பல பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நபிமொழி என்னவென்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் கலிமத்து தய்யிபத்து ஸதகத்துன், வல் கலிமத்து தய்யிபத்து ஸதகத்துன். நல்ல வார்த்தையை பேசுவது தர்மமாகும், நல்ல வார்த்தையை பேசுவது தர்மமாகும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற ஹதீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 2989 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, நாவை பற்றி அறியவர் மக்கள் கூறுகிறார்கள், ஜர்முஹு ஸகீரு வதுர்முஹு கபீரு. நாவு என்பது தோற்றத்திலே சிறியது, ஆனால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் பெரியது என்பதாக எழுதுகிறார். நாவு என்பது பார்ப்பதற்கு சிறியதாக தெரிந்தாலும் கூட அதனுடைய விளைவுகள் என்பது மிகப்பெரியது. அந்த விளைவு தாக்கம் என்பது சில நேரங்களிலே நல்லதிலேயும் இருக்கலாம், சில நேரங்கள் கெட்டதிலேயும் இருக்கலாம். நாவின் மூலமாக நல்ல தாக்கங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதெல்லாம் இருக்கின்றது. ஒரு மனித தீய மனிதனிடத்திலே நாம் பேசுகின்ற எடுத்துரைக்கின்ற விஷயங்களிலே அவர் திரும்பியது இருக்கின்றது, அவருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கின்றது, இது மாதிரி நல்ல மாற்றங்களும் இருக்கின்றது. அதே நேரத்திலே அதன் மூலமாக தீய விளைவுகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சொல்வாங்க இல்லையா, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பதாக சொல்வார். மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் இந்த நாவு என்பது அடிப்படையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் நாவு என்பது அடிப்படையாக இருக்கிறது. அதெல்லாம் சொல்வார்கள், பல்லக்கு ஏறுவதும் பல்லாலே, பல்லக்கு ஏறுவதும் பல்லாலே, பல் உடைபெறுவதும் பல்லாரின் வாக்கு சொல்வார். அப்ப ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் இந்த நாவு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. அங்கிருக்கிறவர்களே, இந்த பேசுகின்ற ஆற்றல் என்பது பேச்சாற்றல மைக்குள் பேசுறது அல்ல. பேசும் ஆற்றல் என்பது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்ற ஒரு விசேஷமான குணமாக இருக்காது, பண்பாக இருக்காது. உலகத்தில் எந்த ஜீவராசிகளுக்கும் எந்த உயிரினங்களுக்கும் பேசுகின்ற பாக்கியம் இல்லை. இந்த பேசுதல் என்பது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற ரஹமத்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சூரா அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய 55வது சூறாவிலே அல்லாஹு தஆலா கூறுகிறார், அர் ரஹ்மான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நல்லவர்கள் தீயவர்கள் அனைவருக்கும் இரக்கமுடையவர். அர் ரஹ்மான் வார்த்தைக்கு இந்த உலகத்திலே நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவர் தான் அர் ரஹ்மானாக சொல்லப்படும். அர் ரஹீம் என்று சொன்னால் மறுமை நாளிலே நல்லவருக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவருக்கு அர்த்தமா. அப்ப அல்லாஹு தஆலா கூறுகிறார், அர் ரஹ்மான், இந்த உலகில் நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடிய அந்த அர் ரஹ்மான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான். தன்னுடைய ரஹமத்தை கூறுகிறான். அல்லமல் குர்ஆன், மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தது தன்னுடைய ரஹமத் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். முதல் அருள் என்ன? குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுத்தார், அது அல்லாஹ்வுடைய முதல் அருள். இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான், ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தது அல்லாஹ்வுடைய அருள். ஏன்னா அல்லாஹ் மனிதனாக நம்மை படைத்திருக்கிறார் இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! மனிதனுடைய சிறப்புக்கு நிறைய இருக்கு. வழக்கரக்காலும் ஆகமுடைய மக்கள் நான் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த பூமியில் பிரதிநிதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா மனிதனை புகழ்ந்து நிறைய கூறுகிறார்.
அல்லாஹ் கூறுகின்றான் தன்னுடைய இரண்டாவது அருள் என்னவென்று சொன்னால் மனிதனை படைத்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுவான் அல்லமகுல் பயான், அவனுக்கு பேசுகின்ற ஆற்றலை கற்றுக் கொடுத்தது தன்னுடைய ரஹ்மத்தின் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்ப பேசுகின்ற பாக்கியம் கிடைத்தது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய மூன்றாவது அருள். மனிதனை படைத்தது அல்லாஹ்வுடைய அருள். ஆனா மனிதனுக்கு கூட எத்தனையோ மக்களுக்கு பேசக்கூடிய பாக்கியம் இல்லையே, ஊமையாக்கான அப்ப பேசுகிறோம் இல்லையா? அப்ப பேசுவது என்பது அல்லாஹ்வுடைய அருள். சரி, ஒரு விஷயம். அடுத்து என்னன்னா, இந்த பேச்சின் விஷயத்திலே மனிதன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்குத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் உடையவராக இருக்கின்றாரோ அவர் நல்ல வார்த்தைகளை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் தான் சொன்னார். நல்ல வார்த்தையை பேசட்டும் இல்ல வாய்மூடி இருக்கட்டும் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, மனிதன் பேசுகின்ற எல்லா பேச்சுக்களுக்கும் மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நபிகள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வை மறுமை நாளை நீங்க நம்பியிருந்தீங்கன்னா மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்க என்ன நிறுத்தப்படுவீர்கள். நீங்கள் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சொன்னாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அல்லது வாய்மூடி இருக்கிறார். ஒரு மனிதர் தன்னுடைய தாயினுடைய மூர்த்தி நேரத்திலே அந்த தாயை பார்த்து அவர் அழுகின்றார். அழுது கொண்டு அவர் சொன்னார், இந்த தாய் எனக்கு எப்படிப்பட்ட உபதேசத்தை செய்தவர் தெரியுமா? எப்படிப்பட்ட உபதேசத்தை செய்து நீ வளர்த்திருக்கிறார் தெரியுமா? சொல்லிவிட்டு அவர் சொன்னார், என் தாயினுடைய உயர்ந்த உபதேசங்களிலே ஒன்றை நான் கூறுகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர் சொன்னார், என் தாயார் ஒரு தடவை சொன்னார், மகனே, இந்த வாய் இருக்கின்ற இல்லையா, இந்த வாய்க்கு உள்ளே ஹலாலான உணவு செல்ல வேண்டும். இந்த வாய்க்கு உள்ள ஹலாலான நல்ல உணவுகள் செல்ல வேண்டும். அது போன்று அந்த நாவிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தையும் ஹலாலான நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பவருடைய தாயார் சொன்னார்கள். அன்று முதல் நாம் இதை கடைபிடித்து வருகிறேன் சொன்னாங்க. அப்ப உள்ளே போகக்கூடிய உணவிலே நாம் எப்படி கவனம் செலுத்துகின்றோமோ, எது நமக்கு உடலுக்கு ஏற்ற உணவை நாம் உண்ணுகின்றோமோ, அது மாதிரி நம்முடைய வார்த்தை வருகிற நேரத்திலே நல்ல வார்த்தைகளாக வர வேண்டும் என்பதை அறிஞர்கள் மக்கள் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்ட அவருடைய பெரிய ஒரு சூரா இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய அறிஞர் அல்ல, பெரிய அறிஞர் படித்த பட்டதாரி அல்ல, பெரிய அரசர் அல்ல, செல்வந்தர் அல்ல. ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் பேரிலே அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். அவர் செய்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அவ்வளவு பெரிய அறிஞரிடத்திலே உடனே கேட்கப்பட்டது, நீங்க இவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கிறீங்க, நீங்க என்ன பேசினாலும் அதை மக்களுக்கு பயனாக இருக்கின்றது, இவ்வளவு பெரிய ஞானம் அறிவாற்றல் உங்களுக்கு எப்படி கிடைத்ததாக கேட்டார். உங்களுடைய ஆசிரியர் யார் என்பதாக அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஆசிரியர் ஒரு கண்பார்வையற்ற மனிதர்களாக சொன்னார். என்னுடைய ஆசிரியர் ஒரு கண்பார்வையற்ற மனிதர்களாக சொன்னார். அவர் எங்க இருக்காரு, எங்க படிச்சீங்க என்பதா கேட்டார். எங்க இருக்காரு, எங்க போய் படிச்சீங்க என்பதாக அவர் சொன்னார்கள், நான் அவரிடத்திலே மண்டியிட்டு படைக்கவில்லை, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாதுன்பா. அப்ப மக்கள் கேட்டாங்க, என்ன நீங்க சொல்றீங்க, எந்த இடத்துல இருக்கணும், அவர் யாரும் தெரியணும், இடமும் தெரியாது, ஆளும் தெரியாது என்பதாக கேட்டார். அவதான் அவர் சொன்னாரு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல, ஒரு தடவை நான் நடந்து செல்கிற நேரத்திலே ஒரு கண்பார்வையற்ற மனிதரை, மாற்றுத்திறனாளியை நான் பார்த்தேன். அவர் ஒரு அடி ஒரு எட்டை எடுத்து வைப்பதற்கு முன்னால் முதல்ல என்ன செய்யறார், ஊன்றுகோலை அந்த இடத்துல வைக்கிறார். ஊன்றுகோலை அந்த இடத்துல வச்சு அந்த இடத்தில் எப்படிப்பட்டது என்பதை அவர் தெரிந்ததற்கு பிறகுதான் காலை எடுத்து வைக்கிறார். அப்படித்தான் போக முடியும். முதல்ல அது என்ன கை தெரிய வைக்கணும், அந்த இடம் எப்படி இருக்கு, மேடா இருக்கா, பள்ளமா இருக்கா, கல்லா இருக்கா என்பதை பார்த்து விட்டுதான் காலடி எடுத்து வைக்கின்றார். அவரிடமிருந்து நான் ஒரு பாடத்தை படித்து, ஒரு நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருவதற்கு முன்னால் அந்த வார்த்தையுடைய தாக்கம் என்ன என்பதை நான் முதலிலே சிந்தித்து அதை நான் வெளிப்படுத்த ஆரம்பித்தேன் சொன்னான். அதனால லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அறிவாளியா தெரியுமா, ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னால் 2 தடவை யோசிக்கக்கூடியவர், சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவாளியமாக சொன்னார். அதனால நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்பது நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். ஏனெனில் நல்ல வார்த்தைகளை பேசுகிற நேரத்திலே இம்மையிலேயும் மறுமையிலேயும் மிகப்பெரிய பலன்கள் இருக்கின்றது.
முதலாவது பலரை எழுதுகின்றார்கள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றதோ அது போன்று நாம் பேசுகின்ற நல்ல வார்த்தையும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 35வது சூராவுடைய 10வது வசனத்திலே கூறுகிறான், இலைஹி யஸ்ஆதுல் கலிமுத் தய்யிபு வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉஹு. அல்லாஹ்விடத்திலே நல்ல வார்த்தைகளும் சாலிகான அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்ப அமல்கள் மட்டும் நம்ம தொழுகிறோம், இந்த தொழுகை மட்டும் உயர்த்தப்படுவதல்ல, நான் பேசுகின்ற நல்ல வார்த்தையும் உயர்த்தப்படுகிறது. அதிலே கூட அல்லாஹ் தஆலா இபாதத்தை அடுத்து சொல்லிவிட்டு நல்ல வார்த்தை அல்லாஹ் தஆலா முதலில் கூறுகிறான் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். நாம் பேசுகின்ற நல்ல வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது என கூறி வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக, நல்ல வார்த்தை என்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நல்ல வார்த்தைக்கு உதாரணமாக கூறுகின்றான், அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபருஹா பிஸ்ஸமா. 14வது சூராவுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், நல்ல வார்த்தைக்கு உதாரணம், நல்ல வார்த்தைக்கு உதாரணம் நல்ல மரத்தை போன்றது. எப்படிப்பட்ட மரம் அல்லாஹ் கூறுகிறான், அதனுடைய வேர் பூமியுடைய ஆழமாக பதிந்து அதனுடைய கிளைகள் என்ன செய்யறது, வானத்தில் பரவி மக்களுக்கு பயனை தருகின்றதோ அது மாதிரி நல்ல வார்த்தையாக சொல்றான். நல்ல வார்த்தை, நல்ல மரம் தான். எந்த அளவுக்கு அந்த வேர் ஆழம் இருக்கிறது, நீண்ட காலம் இருக்கும், எந்த அளவுக்கு கிளைகள் என்ன செய்யறது பறந்து விரிந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நிறைய பலன் தரும். அது கனியாக இருக்கலாம், நிழலாக இருக்கலாம், பலன் தரும். அதே மாதிரி தான் அல்லாஹ் கூறுகிறார், நல்ல வார்த்தை நல்ல மரத்தை போன்று பயன் தரக்கூடிய அல்லாஹ் தஆலா உதாரணமாக கூறுகின்றார். மூன்றாவதாக, நல்ல வார்த்தை பேசக்கூடியவரை தான் முஸ்லிம் என்பதாக மாற்றி கூறுகிறார். பெருமானா சொல்லுவாங்க, அல் முஸ்லிம் மன்சலிம் அல் முஸ்லிம் மின் லிசானிஹி வ யதிஹி. அப்துல்லாஹ் அம்ர் அறிவிக்கிறார், புகாரி ஷரீஃபிலே 10வது ஹதீஸ். நல்ல முஸ்லிம் யார் தெரியுமா, உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா, தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிம்களுக்கு துன்பம் தராதோர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாவான் நம்முடைய வார்த்தையா எந்த முஸ்லிமுடைய உள்ளத்தையும் காயப்படுத்தக் கூடாது, அவரைத்தான் முஸ்லிம் என்பதாக மார்க்கம் கூறுகிறது. இது மூன்றாவது. நாலாவது விஷயம் என்ன தெரியுமா, நல்ல வார்த்தைகளை பேசுவது இவரை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும். நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற ஆட்கள் நல்ல வார்த்தைக்கு இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார ஃபதஅபத மின்ஹா வ அஷ்ராபி பிவஜி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பத்தி எங்களுக்கு உபதேசம் செய்தாங்க. உபதேசம் பண்ணி விட்டு நரகத்தை விட்டு பாதுகாவல் தேர்ந்தாங்க. பிறகு முகத்தை திருப்பினார்கள். பிறகு இரண்டாவது நரகத்தை பத்தி என்ன செஞ்சாங்க, உபதேசம் பண்ணாங்க. அதை பாதுகாவல் தேடினாங்க. என்ன செஞ்சாங்க, முகத்தை திருப்பினாங்க. அது பிறகு என்ன செஞ்சாங்க, பெருமானா சொன்னாங்க, இத்தப்புன் நார வலோ பிஷ்டிக்கி சமரத்தி. பேரித்த மரத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தால் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதாக சொன்னாங்க. நரகத்தினுடைய கொடுமையை சொல்லிட்டு அதை விட்டு பெருமானாரே பாதுகாப்பு தேடிவிட்டு என்ன சொல்றாங்க, நீங்கள் ஒரு தர்மம் செய், ஒரு சின்ன ஒரு தர்மம், ஒரு பேரித்த கனியினுடைய ஒரு துண்டையாவது நீங்கள் கொடுத்திருச்சீங்க, நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து பெருமானாத்துள்ளாக பயிலம் கஜிது பபி கலிமத்தன் தெய்வா, உங்களால ஒரு பேரித்த கனியினுடைய ஒரு பகுதியை கூட கொடுப்பதற்கு சக்தி இல்லை என்றால் நல்ல வார்த்தைகளை சொல்வதாக சொன்னான். நல்ல வார்த்தைகளை ஒருவர் பேசுவது நரகத்தை விட்டும் அவரை பாதுகாக்கின்ற கேடயமாக இருப்பதாக பெருமானா சொன்னாங்க. இது நாலாவது சிறப்பு. ஐந்தாவது சிறப்பு தெரியுமா, இந்த நாவை பாதுகாத்துக் கொண்டவர் தான் ஈடேற்றம் பெற்றவர், வெற்றி பெற்றவர் என்பதாக பெருமானா சொன்னார். பெருமானாரத்தை கேட்கப்படும் நிஜாத்தையார் சொல்லுவார். குபத்துபின் ஆமீர் அல்லாஹ்வுக்கு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை வெற்றி எதிரே இருக்கிறது என்பதாக பெருமானா சொன்னாங்க, 3 விஷயத்தை வெற்றி இருக்கிறார். இன்னை மறுமையுடைய வெற்றி 3 விஷயத்தை இருக்க. முதலாவது சொன்னாங்க, அம்சி கலைக்கு விசாரக்க, உடைய நாவை நீ தடுத்துப்பொள், நாவை நீ தடுத்துப்பொள், தீய வார்த்தையை பேசுவதை விட்டு நாவை முதல் தடுத்துப்பொள். வைத்த உடைய வீட்டில் இருக்கின்ற நேரத்தை விசாரமாக்கி கொள்ளுனார். தேவையில்லாம வெளியில ஊர் சுத்தாம வீட்டில இருக்கிற நேரத்தை விசாரமாக்கிக்கொள். வபிக்கதா கத்தியை தீக்க, உன்னுடைய கடந்த ஆழத்தினுடைய தவறுகள் நினைத்து அழுகிடுவார்னு சொன்னான்.
பெருமானா சொன்னான். அப்ப மனிதனுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வது வெற்றிக்கான வலியுறுவாக சொன்னது 5வது. 6வதாக நான் வேற சொன்ன ஹதீஸ்ல சொன்னது மாதிரி பெருமானா சொல்வாங்க, வல் கலிமத்து சதகத் வல் கலிமத்து தையிபத்து சதகத். நல்ல வார்த்தைகளை பேசுவது தர்மமாக இருக்கிறது. நான் நல்ல வார்த்தைகளை பேச 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 என்ன செய்யுது, தர்மத்தின் நன்மையை நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதனால என்ன செய்ய, வாழும் காலத்திலே நாம் மக்களுக்கு பயனான, மார்க்கத்துக்கு பயனான நல்ல வார்த்தையை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் என்று சொல்லக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.